அத்தியாயம் 6. விஷ்ணு அடுத்த அரை மணி நேரத்திற்கு கையில் ஒரு கம்ப்யூட்டர் தாளோடு வந்தான். விவேக் கேட்டான், என்ன கிடைச்சதா? கிடைச்சிச்சு சார். மொத்தம் எத்தனை இன்ஸ்டன்ட்? 4 சார். கொண்டா பார்க்கலாம். விவேக் வாங்கி பார்த்தான். ஊர் பெயர் விவரங்களோடு கம்ப்யூட்டர் ஒரு சின்ன பட்டியலாய் தயாரித்து கொடுத்திருந்தது. சென்னை தண்டையார்பேட்டை, பெயர் பூங்காவனம், வயது 35, கொலைக்கான காரணம் அரசியல். அடுத்து ராஜபாளையம், காமராஜர் மாவட்டம், பெயர் பி மல்லிகா, வயது 26, கொலைக்கான காரணம் கள்ளக்காதல். அடுத்து மதுரை சிம்மக்கல், பெயர் VR சம்பத்குமார், வயது 30, கொலைக்கான காரணம் தெரியவில்லை. மேட்டுப்பாளையம் பங்களா ரோடு. அடுத்து பெயர் டி மணிவேல், வயது 70, கொலைக்கான காரணம் சொத்து தகராறு. விஷ்ணு விவேக்கை ஏறிட்டான். இதிலேயே பச்சி மாட்டிக்கிச்சு. யாரு சார்? VR சம்பத்குமார். எப்படி சார்? இனிஷியல் VR சம்பத்குமாரில் முதல் ஆங்கில எழுத்து எஸ். இந்த 3 எழுத்தையும் உச்சரிச்சு பாரு. BRS. கொலையாளி அதைத்தான் தன்னோட டைரியில மாற்றி யாருக்கும் சுலபமாக புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு BRSன்னு எழுதியிருக்கான். விவேக் கலக்கமானான். சார், இது 2மே நடந்து முடிஞ்சு போன கொலைகள். இன்னைக்கு தேதி மார்ச் 23. இந்த டைரியோட வாசகப்படி மார்ச் 27ஆம் தேதி யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட போகிறார். அவரோட கோட்வேர்ட் UV, அதாவது இனிஷியல் U, பெயரில் ஆரம்ப எழுத்து V. ஆமாம் சார். அதே மாதிரி ஏப்ரல் 27ஆம் தேதியும் கொலையாக போகிற நபர்களுக்கான கோட்வேர்ட்ஸ் ஹனி V. மே 27ஆம் தேதி கொலையாக போகிற நபர்களோட கோட்வேர்ட் TT. நடக்க போகிற இந்த கொலைகளை நம்மளால் தடுக்க முடியுமா சார்? விவேக் புன்னகைத்தான். முடியும். எப்படி சார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு விஷ்ணு. கைக்கு கிடைச்சிருக்கிற இந்த டைரியில் கோட்வேர்ட்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை சார். ஸோ இந்த டைரி இனிமேல் நமக்கு உதவாது. டைரி இருந்த சூட்கேஸை திருடன சூட்கேஸ் திருடன் யாருன்னு தெரிஞ்சா அவனை மடக்கி சூட்கேஸை யார்கிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வந்தேன்னு கேட்டு ஆளை மடக்கிடலாம் சார். குட். அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் இன்னொரு காரியம் பண்ண போகிறோம். என்ன சார்? ராகா சம்பத்குமார் இந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்டதுக்கான பின்னணி காரணம் எதுவோ அதே காரணம்தான் மற்ற 3 பேரையும் கொலை செய்யப்படவும் காரணம். அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா கொலையாளியையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 பேரையும் காப்பாற்றிடலாம். சார், இன்னும் 4 நாளில் மார்ச் 27 வரப்போகுது. அதுக்குள்ளே கொலையாளியை நம்மளால் மடக்க முடியுமா? மடக்கி ஆகணும். வேற வழி இல்லை சார். கமிஷனரோட காரு உள்ளே வருது. வா, கமிஷனர் கிட்டேயும் பேசலாம். விவேக் கமிஷனரை எதிர்கொள்ள காரை நோக்கி வேகமாய் போனான். அத்தியாயம் 7. ராகாவின் அம்மாக்காரி பாக்கியம் புடவை தலைப்பை வாயால் புத்தி கொண்டும் அழுகையை அடக்கி கொண்டும் எதிரில் உட்கார்ந்திருந்த விவேக்கை பார்த்து சொன்னார். ஐயா, என் பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி. அவளோ நானும் யாருக்கும் மனசளவில் கூட கெடுதல் நினைச்சதில்ல. யாருக்கு என்ன ஆத்திரமோ தெரியலை. என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. இதோ பாருங்கம்மா, இதை சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் சில உண்மைகளை மனசு விட்டு சொல்லியாகணும். கேளுங்கய்யா, போன மாதம் 27ஆம் தேதி காலையில் 3 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே உங்கள் மக ராகா கொலை செய்யப்பட்டா இல்லையா? ஆமாங்கய்யா. நீங்கள் கீழே போய் ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ளே யாரோ மாடிக்கு வந்து ராகாவை கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம், கொலை நடந்தது முதல் மாடி இல்லை. உங்களுக்கு சத்தம் கேட்கலையா? கொஞ்சம் கூட கேட்கல. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம்? யார் மேலேயும் இல்லை. சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ராகா கர்ப்பம்னு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரே. அப்படியெல்லாம் இருக்காதுங்கய்யா. ரிப்போர்ட் பொய் சொல்லாதே. பாக்கியம் மௌனம் சாதிக்க விவேக் தொடர்ந்து கேட்டான். ராகா யார் கூடயாவது நெருங்கி பழகியிருக்கணும். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அது யாரு? பாக்கியம் பெருமூச்சோடு நிமிர்ந்தாள். நான் யாரேன்னு குறிப்பாக சொல்கிறது? சினிமாவில் சான்ஸ் பிடிக்கிறதுக்காக ராகா ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் கொஞ்சம் நெருங்கி பழகுவா. சரி, சம்பத்குமாரை உங்களுக்கு தெரியுமா? சம்பத்குமாரா? ஆமாம், VR சம்பத்குமார். அவருக்கு சொந்த ஊர் மதுரை, சிம்மக்கல் ஏரியா. பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். தெரியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. ஏன்னா உங்கள் மக ராகா கொலை செய்யப்பட்ட மாதிரியே அந்த சம்பத்குமாரும் தாம்பு கைத்தாலே கழுத்து நெறிப்பட்டு இறந்து போயிருக்கார். அவர் கொலை செய்யப்பட்டது ஜனவரி 27. ராகா கொலை செய்யப்பட்டது பிப்ரவரி 27. கொலையாளியோட டைரியில் ராகாவோட பேரும் சம்பத்குமாரோட பேரும் கோட்வேர்ட்ஸாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு குழப்பமாக இருக்குங்கய்யா. மதுரையில் எனக்கு யாருமே தெரியாது. நானும் என் பொண்ணும் மதுரை பக்கம் போயே பல வருஷமாச்சு. உங்கள் கணவர் இளங்கோவன் எப்படி இறந்தார்? அவர் போய் 8 வருஷம் ஆச்சு.
எப்படி இருந்தார்? ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு ராகாவை தவிர வேறு குழந்தைகள் இல்லை. உங்கள் கணவர் உயிரோடு இருக்கும்போது என்ன வேலை பார்த்தார்? ஒரு சினிமா கம்பெனியில் கொஞ்ச நாள் மேனேஜராக வேலை பார்த்தார். அப்புறம் அதை விட்டுட்டு வந்து தனியாக சீட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திட்டு வந்தார். அதுவும் சரிப்பட்டு வராமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்தார். ராகா எப்படி சினி ஃபீல்டுக்கு வந்தா? சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு நடிப்பு கலையில் ஆர்வம் இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலிக்கு வேண்டிய ஒருத்தர் படம் எடுத்தார். ராகாவுக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சது. முதல் படமே நல்லா போனதால் நிறைய படங்கள் வந்தது. உங்கள் ஃபேமிலிக்கு வேண்டிய ஒருத்தர் படம் எடுத்ததா சொன்னீங்களே, அவர் யார்? அவர் பேர் அமுதவேல், கோயம்புத்தூர்காரர். அட்ரஸ் வேணுமே. எதுக்கு? இதோ பாருங்கம்மா, இந்த கேஸில் யாரையும் சுலபமாக விட்டுட முடியாது. உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு என்கொயரி நடத்திடுவோம். அந்த அமுதவேலோட அட்ரஸை சொல்லுங்கள். பாக்கியம் தயங்கி விட்டு சொன்னாள். அமுதவேல் நம்பர் 779A, லேகமானியா வீதி, ஆர்எஸ்புரம், கோவை 2. விவேக் தன் சிறிய பாக்கெட் டைரியை எடுத்து பாக்கியம் சொன்ன அட்ரஸை குறித்து கொண்டான். கடைசியாக ஒரு கேள்வி. பாக்கியம் குழப்பமாய் பார்க்க விவேக் கேட்டான், ராகாவோட சொத்து மதிப்பு இப்போ எவ்வளவு இருக்கும்? அது வந்து ஐடி ஆஃபீஸர் கிடையாதுமா, தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். இதையெல்லாம் எதுக்கையா கேட்குறீங்க? இன்வெஸ்டிகேஷனுக்காக தான். போலீஸ் எப்போதும் கேஸை ஒரு கோணத்தில் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பார்வையெல்லாம் திசைக்கு போகும். சொல்லுங்கள், சொத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 2 கோடி. எல்லாமே சினிமாவில் சம்பாரிச்சதா? இல்லைங்கய்யா, பூர்வீக சொத்தும் உண்டு. சொத்து சம்பந்தமாக யார் கூடயாவது தகராறு ஏற்பட்டதுண்டா? இல்லைங்கய்யா. சரி, இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்கம்மா. ஆங்கில எழுத்து UV இதில் ஆரம்பிக்கிற பேர் கொண்ட யாரையாவது உங்களுக்கு அறிமுகமாகியிருக்காங்களா? பாக்கியம் யோசிக்க ஆரம்பித்தாள். விவேக் எடுத்து கொடுத்தான். உன்னிகிருஷ்ணன், உலகநாதன், உதயகுமார், விஜயன், விமலகுமார், இப்படி பெயர்கள் கொண்ட யாராவது? அப்படி யாரும் இல்லையே. நிதானமாக யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. இன்றைக்கி தேதி மார்ச் 23. இன்னும் 4 நாளில், அதாவது 27ஆம் தேதி UV எழுத்துக்களில் ஆரம்பிக்கிற பெயர் கொண்ட யாரோ ஒருத்தர் டைரியில் நோட் பண்ணியிருக்கிற ஹிட் லிஸ்ட் படி மர்டர் ஆக போகிறாங்க. அதை தடுக்கணுன்னா அந்த ஆள் யார், எந்த ஊருன்னு தெரியணும். டெலிஃபோன் அடித்தது. ரிசீவரை எடுக்க முயன்ற பாக்கியத்தை கையமர்த்திய விவேக் தானே போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, பாக்கியம் இருக்காங்களா? நீங்கள் யார்? உத்தம்ராஜ் கிரியேஷன்லேருந்து பேசுகிறோம். உத்தம்ராஜ் பெயர் மனசுக்குள் ஒட்டி கொள்ள பேச்சை தொடர்ந்தான். என்ன விஷயம்? நீங்கள் யார்? பாக்கியம் இல்லையா? இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்குது போலீஸ்கிட்ட. ராகா கொலை விஷயமாக இப்போ என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ எதுக்காக பாக்கியம் கிட்ட பேசணும்? அது ராகா எங்கள் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டு ஒரு தொகையை அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தோம். இப்போ ராகா உயிரோடு இல்லை. அதான் அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்கும்படியாக பாக்கியத்துக்கு 2 தடவை ஃபோன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தரதா சொன்னாங்க. உங்கள் பட கம்பெனி பெயர் என்ன சொன்னீங்க? உத்தம்ராஜ் கிரியேஷன்ஸ். பேசுகிறது யார்? உத்தம்ராஜா? இல்லை சார், அது ப்ரொடியூசரோட பேர். நான் கம்பெனி மேனேஜர். உங்கள் பெயர்? சீதாபதி. அட்ரஸ்? மறுமுனையில் சொல்லப்பட விலாசத்தை குறித்து கொண்டான் விவேக். அத்தியாயம் 8. போலீஸ் கமிஷனரின் அறை. கமிஷனர் கவலையாய் நடைபோட்டு கொண்டிருக்க விவேக் மேஜைக்கு சாய்ந்து நின்றிருந்தான். விவேக், அந்த டைரியில் நோட் பண்ணியிருக்கிற மாதிரி மார்ச் 27ஆம் தேதியும் UV எழுத்துக்களுக்கு சொந்தக்காரரான ஒருத்தரை கொலை செய்யப்படுவார்னு நம்புறீங்களா? நம்பிதான் ஆகணும் சார். ஜனவரி 27, பிப்ரவரி 27 இந்த 2 தேதிகளிலும் குறிப்பிட்டிருந்த இன்ஷியலுக்கு சொந்தமான 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்களே. நடைபோட்டு கொண்டிருந்த கமிஷனர் நின்றார். மார்ச் 27 குறிப்பிடப்பட்டிருக்கும் UV உத்தம்ராஜ் கிரியேஷனை சேர்ந்த ப்ரொடியூசராக இருக்குமோ? அவரையும் போய் என்கொயரி பண்ணி பார்த்துட்டேன் சார். UVக்கு உத்தம்ராஜ் சரி, விக்கு எந்த குழுவும் கிடைக்கலையே. அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூர்னா ஆங்கில எழுத்து T தானே வரும். அப்படின்னா UVன்னு டைரியில் எழுதியிருக்கிறது உத்தம்ராஜ் இல்லை அப்படின்னு நினச்சி அலட்சியமாக இருந்துட முடியாது சார். உத்தம்ராஜுக்கு தேவையான பாதுகாப்பை நாம் கொடுக்கறது பெட்டர். விவேக், இந்த டைரியை நம்ம கையில் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். மேபி கரெக்ட் சார், பட் கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணனா குற்றவாளியை நெருங்கிட முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 நாள் இருக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியும் விவேக்? கமிஷனர் நெற்றியை கவலையாய் தேய்த்து கொண்டு இருக்கும்போதே மேஜையில் இருந்த ஃபோன் அலறியது. பக்கத்தில் இருந்த விவேக் ரிசீவரை எடுத்தான். எஸ்,
கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுகிறோம் சார். ஐ எம் விவேக். என்ன மெசேஜ் சொல்லுங்க. நீங்கள் சொன்ன அந்த சூட்கேஸ் திருடனை மடக்கிட்டோம் சார். காலில் லேசாக ஊனம் இருக்கா? ஆமாம் சார். அவர் பெயர் என்ன? பெரியசாமி சார். சொந்த ஊர் அரக்கோணம். சூட்கேஸை திருடிட்டு 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான் சார். சரி, ஆளை இங்கே கமிஷனர் ரூமுக்கு கொண்டு வந்துடுங்க. எஸ் சார். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு கமிஷனரிடம் விஷயத்தை சொல்ல அவர் உற்சாகமானார். அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் குழலிக்கு தகவல் கொடுத்து இங்கே வரவழைங்க விவேக். சூட்கேஸ் திருடனை அவளுக்கு தானே அடையாளம் தெரியும். விவேக் தன் பாக்கெட்டில் இருந்த சிறிய டைரியை எடுத்து பிரித்து குழலியின் டெலிஃபோன் நம்பரை பொறுக்கி கொண்டு டயல் செய்தான். குழலி கிடைத்தாள். குட் மார்னிங் சார். குழலி, நீ உடனே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வரணும். எதுக்கு சார்? நீ சொன்ன அடையாளங்களை வச்சு போலீஸ் ஸ்குவாடு ஒரு சூட்கேஸ் திருடனை மடக்கியிருக்காங்க. நீ தானே அவனை பார்த்துருக்க. வந்த அடையாளம் சொல்லணும். எப்போ வரணும் சார்? இப்போவே. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு தானே? ஆமாம், அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறேன் சார். ப்ளீஸ். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு ஒரு 10 நிமிட காத்திருப்புக்குள் அந்த சூட்கேஸ் திருடனை யூனிஃபார்ம் அணியாத 2 மஃப்டி போலீஸர் உள்ளே தள்ளி கொண்டு வந்தார்கள். இவன்தான் சார் அந்த சூட்கேஸ் திருடன் என்று சொல்லி சல்யூட் அடித்துவிட்டு ஒதுங்கி நின்றார்கள். நடுத்தர வயதை தாண்டி இருந்த சூட்கேஸ் திருடன் மிரண்டு போன விழிகளோடு கமிஷனரை பார்த்து கும்பிடு போட விவேக் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த லட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அவனை நெருங்கினான். உன் பேர் என்னடா? பெரியசாமிங்க. நேற்று ராத்திரி 1 மணி சுமாருக்கு அடையார் அஸ்வின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரே ஒரு குப்பை தொட்டிக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு திருடிட்டு வந்த சூட்கேஸை திறந்து பார்த்து ஒரு டைரியை எடுத்து வீசிட்டு போனது நீதானே? பெரியசாமி மண்டியிட்டு கும்பிட்டான். நான் இல்லைங்க. நீ காலை விந்திக்கிட்டு தானே ஓடுவ? ஆமாங்க. அப்போ அது நீ தான். ஐயா, அது நான் இல்லைங்க. நேற்று ராத்திரி நான் தாம்பரத்தில் இருக்கிற தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. பொய் சொல்லாத. இந்த லட்டி 2ஆ உடைஞ்சிரும். பெரியசாமி காலில் விழ வந்தான். சத்தியமாக அது நான் இல்லைங்க. அது நீ இல்லைன்னா வேற யாரு? என்ன மாதிரி காலை விந்தி விந்தி ஓடுற முத்துக்கருப்பனா இருக்குங்க. முத்துக்கருப்பனா? ஆமாங்க. அவனுக்கும் இடது கால் ஊனம். அவனும் என்ன மாதிரி சூட்கேஸ் தான் திருடுவான். அவன் இப்போ எங்கே? எனக்கு தெரியாதுங்க. ராத்திரி நேரத்தில் எக்மோ ஸ்டேஷன் பக்கம் சுற்றிக்கிட்டு இருப்பான். விவேக் மேற்கொண்டு பேசும் முன்பு டெலிஃபோன் கனைத்தது. ரிசீவரை எடுத்தான். ஹலோ. மறுமுனையில் குழலியின் பேச்சு குரல் பதட்டமாய் கேட்டது. மிஸ்டர் விவேக், நான் குழலி பேசுகிறேன். என்ன குழலி? சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் வந்துட்டு இருந்தேன். என் ஸ்கூட்டரை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். விவேக் நிமிர்ந்தான். யார் அவன்? அடையாளம் தெரியல. தலைக்கு ஹெல்மெட்டை மாட்டி முகத்துக்கு ஏர் பியூரிஃபையர் கருவியை பொருத்தி இருக்கான். எதில் ஃபாலோ பண்ணுறான்? பைக். இப்போ நீ எங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்க? குறிஞ்சி அப்பார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்க டெலிஃபோன் பூத்தில் இருந்து. உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவன் இப்போ எங்கே இருக்கான்? அவனை இப்போ காணாம். ஆனால் அவன் எங்கேயாவது மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு நினைக்கிறேன். அது என்ன பைக்? ஹீரோ ஹோண்டா. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியாக பார்க்க முடியல சார். ஆனால் பைக்கை பார்த்தா புதுசு மாதிரி தெரியுது. சரி குழலி, நீ இப்போ அந்த டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியே வராத. ரிசீவரை கையில் வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டே இரு. நான் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க சார். இந்த டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டமே இல்லை. இப்போ புறப்பட்டுட்டேன். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு குழலி ஃபோன் பண்ணிய விஷயத்தை கமிஷனருக்கு ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு வேக வேகமாய் வெளியேற மரத்தடியில் நின்று இருந்த காரை நோக்கி போனான். காருக்குள் ஏறி ஸ்டியரிங்கே பிடித்தான். 11 நிமிஷ புயல் வேக பயணம். அடையாருக்கு போகும் வழியில் வந்த மாடி கட்டடத்தோடு நின்றிருந்த குறிஞ்சி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்தது. காரை நிறுத்திவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் விவேக். சற்று தள்ளி சாலையின் சந்திப்பின் ஓரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே டெலிஃபோன் பூத் தெரிந்தது. பூத்துக்கு வெளியே குழலியின் கைனெட்டிக் ஹோண்டா நின்றிருந்தது. விவேக் காரை டெலிஃபோன் பூத்தை நோக்கி செலுத்தினான். பூத்துக்கு முன்பாய் காரை நிறுத்திவிட்டு வேகமாய் இறங்கி போய் பூத்துக்குள் எட்டி பார்த்தான். குழலியை காணோம். டெலிஃபோன் ரிசீவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காமல் வயரில் தொங்கியபடி ஊசலாடி கொண்டிருந்தது. அத்தியாயம் 9. விவேக் அதிர்ச்சியோடு சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆள் நடமாட்டம் குறைந்த பகுதி அது. குழலி எங்கே போயிருப்பாள்? பைக் ஆசாமிக்கு பயந்து போய் குறிஞ்சி அப்பார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள் உள்ளே போயிருப்பாளோ? விவேக் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நோக்கி போனான். ஸ்டோரின் வாசலில் பூ கட்டி கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து விவேக் நின்றான். அவள் கேட்டாள், ஐயா, பூ வேணுங்களா? பூவெல்லாம் வேண்டாமா. அதோ அந்த டெலிஃபோன் பூத் தெரியுதே, அந்த பூத்துக்குள்ளே ஒரு பொண்ணு போனதை பார்த்தியா?
சிவப்பா உயரமா? அதே பொண்ணு தான். ஸ்கூட்டரில் வந்து உள்ளே ஃபோன் பேச போகிறப்ப பார்த்தீங்க, அப்புறம் பார்க்கலைங்க. பூத்திலிருந்து வெளியே வந்ததை நீ பார்க்கலையா? இல்லைங்கய்யா, அந்த பொண்ணு பூத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியே யாராவது நின்றுக்கிட்டு இருந்தாங்களா? நான் கவனிக்கலைங்கய்யா. விவேக் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள் நுழைந்தான். எல்லா பிரிவுகளும் காற்றோட்டமாய் தெரிய கூட்டம் சொற்பமாக இருந்தது. 10 நிமிஷ நேரத்துக்குள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் முழுவதையும் சுற்றி பார்த்து விட்ட விவேக்கிற்கு நிச்சயமாய் புரிந்து போயிற்று. குழலி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள் நுழையவே இல்லை. குழலி எங்கே போயிருப்பாள்? மறுபடியும் டெலிஃபோன் பூத்துக்கு வந்தான். ஸ்கூட்டர் அங்கேயே நின்று இருந்தது. ஸ்கூட்டருக்கு பக்கத்தில் போய் அசைத்து பார்த்தான். லாக்காயிருந்தது. விவேக் செல்போனை எடுத்து டயலில் எண்ணெய் தட்டினான். ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, விஷ்ணு ஹியர். நான் விவேக். சார், இப்போ உனக்கு வேலை இருக்கா? இல்லை சார், ஃப்ரீ தான். உடனே புறப்பட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா. சொல்லுங்கள் சார். குறிஞ்சி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கிற டெலிஃபோன் பூத்துக்கு வா. புறப்பட்டுட்டேன் சார். குழலிக்கு என்ன நடந்திருக்கும் என்ற யோசனையோடு செல்போனை அணைத்தான் விவேக். அத்தியாயம் 10. காலிங் பெல் கதறும் சத்தம் கேட்டு இலக்கிய தேன் துளிகள் புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்த பேராசிரியர் சக்திவேல் எழுந்து போய் கதவை திறந்தார். வாசலில் விவேக். சக்திவேல் மலர்ந்தாள். ஓ, நீங்களா? வாங்க, குழலி உங்களை பார்க்கத்தான் புறப்பட்டு போனான். விவேக் அவரை கவலையாய் ஏறிட்டான். சாரி சார், ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. சக்திவேலின் முகம் மாறியது. என்ன சொல்றீங்க? குழலி யாராலேயோ கடத்தப்பட்டிருக்கா. சக்திவேல் 2 கையையும் மார்பில் வைத்து கொண்டு திகைக்க விவேக் தொடர்ந்தான். குழலி வீட்டில இருந்து புறப்பட்ட நிமிஷத்திலிருந்தே அவளை பைக்கில் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருக்கான். யாரது தெரியல. குழலி குறிஞ்சி அப்பார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கிற டெலிஃபோன் பூத்தில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பைக்கில் ஒருத்தன் அவளை ஃபாலோ பண்ணுறதா சொன்னான். நான் அவளை பூத்தில் இருக்கும்படியாக சொல்லிவிட்டு ஸ்பாட்டுக்கு புறப்பட்டு போனேன். பூத்தில் அவள் இல்லை. பூத்துக்கு வெளியே அவளோட ஸ்கூட்டர் மட்டும் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சக்திவேல் தலையில் கையை வைத்து கொண்டு அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார். கண்களில் நீரோடு வாய் விட்டு புலம்பினார். அந்த டைரி கைக்கு கிடைச்சப்பவே சொன்னேன், இந்த விவகாரம் எல்லாம் உனக்கு வேண்டான்னு. குழலி கேட்கல. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? கவலைப்படாதீங்க சார். குழலி மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை மகளா பெற்றதுக்காக நீங்கள் பெருமைப்படணும். பெருமைப்படுறது இருக்கட்டும், அவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கா? குழலிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது சார். அவளை கண்டுபிடிக்கிற முயற்சியில் போலீஸ் ஸ்குவாட் ஒன்று திறமையான ஆஃபீஸர் விஷ்ணுவோட தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவளை கடத்திக்கிட்டு போனவங்க உயிரோட விட்டு வைப்பாங்களா? சக்திவேல் புலம்பிக் கொண்டு இருக்கும் போதே உள்ளே டெலிஃபோன் மணி அடித்தது. விவேக் போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ. பதிலுக்கு மறுமுனையில் ஒரு ஆண் குரல் சிரித்தது. விவேக், யாரு நீ? டைரியை பறி கொடுத்தவன். டைரி போனாலும் மார்ச் 27, ஏப்ரல் 27, மே 27 இந்த 3 தேதிகளில் நான் டைரியில் நோட் பண்ணியிருக்கிற நபரை கொலை செய்ய போகிறவன். விவேக் படப்படத்தான். எதுக்காக அந்த கொலைகள்? அதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தலைகீழா நின்னாலும் அந்த 3 கொலையை உன்னால் தடுக்க முடியாது. விவேக் மெல்ல சிரித்தான். என்ன சிரிக்கிற? எனக்கு தோத்து பழக்கம் இல்லை, ஜெயிச்சு தான் பழக்கம். விவேக், ஜாக்கிரதை. இது நீ கையாண்ட மற்ற கேஸ் மாதிரி இல்லை. வழியை விட்டு விலகி நில்லு. சட்டத்தோட வழியை மறைக்கிறது நீதான். வழியை விட்டு விலக வேண்டியதும் நீதான். குழலி இப்போ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கா. நீ இந்த கேஸில் தீவிரம் காட்டினா அவ உங்களுக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. குழலியை ஒன்றும் பண்ணிடாத. அப்படின்னா இந்த கேஸில் மூக்க நுழைக்காத. வேறு ஏதாவது கேஸ் ஃபைலை புரட்ட போயிடு. இதோ பார், குற்றம் பண்ணினவன் தண்டனையிலிருந்து எப்பவுமே தப்பிக்க முடியாது. இது விஞ்ஞான யுகம். உன்னோட சாபம் எல்லாம் பலிக்காது விவேக். என்னோட டைரியில் நான் குறிப்பிடப்பட்டிருக்கும் மார்ச் 27ஆம் தேதி இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு மர்டர் நடக்கும். உன்னால் முடிஞ்சால் தடுக்கப்பாரு. மார்ச் 27 மட்டும் இல்லை, ஏப்ரல் 27, மே 27 இந்த நாட்களிலும் கொலை நடக்கும். விவேக் மேற்கொண்டு பேசும் முன் மறுமுனையில் ரிசீவர் தற்றென்று வைக்கப்படும் சத்தம் கேட்டது. பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சக்திவேல் நடுக்கமான குரலோடு கேட்டார். ஃபோனில் யாரு? அந்த டைரிக்கு சொந்தக்காரன். குழலி இப்போ அவனோட கஸ்டடியில் தான் இருக்காளாம். சக்திவேல் மறுபடியும் அழ ஆரம்பிக்க விவேக் அவரை ஏறிட்டான். குழலிக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. போலீஸ் மும்முரமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. குற்றவாளி ரொம்ப நேரத்துக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடிக்கிட்டு இருக்க முடியாது.
மார்ச் 27 முன்னாடி எப்படியும் மடக்கிடுவோம். அத்தியாயம் 11. கணவர் சம்பத்குமாரின் போட்டோவுக்கு பெரிய ரோஜா மாலை ஒன்றை போட்டுவிட்டு சவிதா கண்கலங்கி நின்றபோது வேலைக்காரி பின்பக்கமாய் வந்து குரல் கொடுத்தாள். அம்மா. திரும்பினாள். என்ன? உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்து முன்னாடி ரூமில் காத்துக்கிட்டு இருக்கார். யாருன்னு கேட்டியா? கேட்டேன். அவர் பதில் சொல்லலை. சென்னையிலிருந்து வந்திருக்கார். உங்களை பார்த்து பேசணுமா? சவிதா பொட்டில்லாத நெற்றியோடு சேலை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு பங்களாவின் முன்பறைக்கு போக சோபாவுக்கு சாய்ந்து அன்றைய ஹிண்டு பேப்பரை புரட்டி கொண்டிருந்த விவேக் எழுந்தான். நீங்கள் மிஸ்ஸஸ் சவிதா சம்பத்குமார்? ஆமாம், நான் சென்னை கிரைம் பிரான்ச்சிலேருந்து வர்றேன். அடையாள அட்டையை எடுத்து அவளுடைய முகத்திற்கு முன்பாய் நீட்டிவிட்டு தொடர்ந்தான். ஜனவரி 27 ராத்திரி சினிமா பார்த்துட்டு காரில் வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்த உங்கள் கணவர் சம்பத்குமார் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமான என்கொயரி இது. சவிதா உச்சு கொட்டினாள். இனிமே என்கொயரி பண்ண என்ன இருக்கு? கடந்த 2 மாத காலமாக போலீஸ் என்கிட்ட கேட்டு கேட்டு புளிச்சு போன அதே கேள்வியை தான் மறுபடியும் நீங்களும் கேட்க போகிறீங்க. நோ, கேஸோட கோணம் இப்போ மாறி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணா கொலையாளி யாருங்கிறத ஸ்மெல் பண்ணிட முடியும். கேஸ் கோணம் மாறி இருக்கா? ஆமாம். எப்படி? விவேக் தன் கையில் வைத்திருந்த டைரியை காட்டி விவரம் சொல்ல சவிதாவின் முகம் ஒரு பெரிய மாறுதலுக்கு உட்பட்டது. யூ ஆர் கரெக்ட் சார். பொதுவாக பிஸ்னஸ் ஃபீல்டில் என்னோட கணவர் சம்பத்குமாரை எல்லோரும் விஆர்எஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் கொல்லப்பட்ட தேதியும் 27 தான். மிஸ்ஸஸ் சவிதா, ஜனவரி 27 உங்கள் கணவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். பிப்ரவரி 27 நடிகராக கொலை செய்யப்பட்டிருக்கா. இன்னைக்கு மார்ச் 24. இன்னும் 3 நாளில், அதாவது 27 யூவி என்கிற எழுத்துக்களுக்கு சொந்தக்காரரான யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட போகிறார். அது ஆனா பொண்ணான்னு தெரியல. அதே மாதிரி ஏப்ரல் 27 ஹனிபி என்கிற சங்கீத வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரான நபரும் மே 27 டி என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரரான நபரும் கொலை செய்யப்படலாம். சவிதாவின் கண்களில் நீர் திரண்டது. எதுக்காக இந்த மர்டர்ஸ்? தெரியல. கொலையாளி ஒரு சைக்கோவா இருக்கலாம். 27 அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாகவும் இருக்கலாம். சவிதா கேட்டாள். சரி, இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் உண்மையான பதிலை சொன்னால் போதும். கேளுங்க. நடிகை ராகாவை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கோ உங்கள் கணவருக்கோ தெரியுமா? தெரியாது. உங்கள் கணவர் பல பெண்களோட தொடர்பு உண்டுன்னு கேஸ் ஹிஸ்ட்ரியில் பதிவாக இருக்கு. உண்மையா? பல பெண்களோடன்னு சொல்கிறது பொய். அவருக்கும் சோபனா என்கிற பெண்ணுக்கும் தொடர்பு இருந்தது எனக்கு தெரியும். அதை நான் கண்டுக்கலை. ஏன்? என்னோட கணவர் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் சபலப்படுவாருங்கிற விஷயம் கல்யாணம் நடந்த 10 நாளுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் மறைமுகமாகவும் சில சமயம் நேரடியாகவும் சொல்லி பார்த்தேன். அவர் கேட்குற மாதிரி தெரியலை. சண்டை வர பார்த்துச்சு. கடைசியில் என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டு அவரோட போக்கை கண்டுக்காம விட்டுட்டேன். ஆச்சரியமா இருக்கே. இதில் என்ன ஆச்சரியம்? எந்த ஒரு பொண்ணுமே உங்களை மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிட மாட்டா. யூ மே பி கரெக்ட். பட் என்னோட கணவர் பெண்கள் விஷயத்தில் சபல புத்தி உள்ளவராக இருந்தாலும் என் மேலே அன்பாக இருந்தார். ஒரு பொண்ணுக்கு அந்த அன்பு போதாதா? இட்ஸ் ஆல்ரைட். உங்கள் கணவரோட தொடர்பு வச்சுருந்த அந்த சோபனா யாரு? எங்கே இருக்கா? அவள் ஒரு பெஸ்டி சைட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறா. கம்பெனி பெயர் எவர்கிரீன். அது எங்கே இருக்கு? அவிலா நகர் மெயின் ரோடு. விவேக் டைரியில் குறித்து கொண்ட பின்பு கேட்டான். உங்கள் கணவர் ஜனவரி 27 கொலை செய்யப்பட்டிருக்கார். அந்த 27 அவருடைய வாழ்க்கையில் எந்த வகையில் பாதிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி, தெரியல. அவருக்கு நியூமராலஜியில் நம்பிக்கை உண்டா? தெரியல. உங்களுக்கு? எனக்கு இல்லை. சரி, இந்த சொத்து எல்லாமே உங்கள் கணவர் சம்பாதிச்சதா? இல்லை, என்னோட மாமனார் 10 வருஷங்களுக்கு முன்னாடி சம்பாதிச்சது. அவர் இப்போ உயிரோட இல்லை. உங்கள் கணவர் அவருக்கு ஒரே மகனா? ஆமாம், வேறு இஷ்யூஸ் கிடையாது. அதாவது இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடுற மாதிரி வேற யாரும் இல்லை. ஆமாம். இந்த பங்களாவில் உங்கள் கணவரோட ரூம் எங்கே இருக்குன்னு காட்ட முடியுமா? மாடியில் இருக்குது, வாங்க. சவிதா விவேக்கை மாடியில் இருந்த தன் கணவரின் அறையை நோக்கி கூட்டி கொண்டு போனாள்.